டிவிகேவோட 2ஆம் ஆண்டு முடியுது. 3ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க. ஆளும் கட்சி, எதிர்க்கட்சியோட அவரோட தாக்குதல். ஜனநாயகன் படத்துல எந்த ஒரு ஸ்டாண்டுமே அவர் எடுக்கவே இல்ல. அத பத்தி அவர் எதுவுமே பேசவில்ல. என்ன காரணமா இருக்கும்? அவர் பேசுனது நெறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஊபி. ஊபின்னா அந்த ஊபி கிடையாது. உண்மைய சொல்லுப்பா. இந்த வீடியோலயாச்சும் உண்மைய சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிர்றேன். 2 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, தாவேக்கா முடிச்சிருக்காங்க. இதுக்கு உங்களோட மார்க் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது இன்னைக்கு வந்து 2 ஆண்டு முடியுது. 3ஆம் ஆண்டுல வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பனையூர்ல வந்து எப்போதும் ஒரு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தாலும் பனையூர்ல வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் நம்மளுக்கு வந்துரும். அது வந்து அவங்க டிவிகே சார்பாவும், அவங்க கட்சி சார்பாவும் பார்த்தீங்கன்னா, போஸ்டரோ இல்ல ஏதோ ஒண்ணு போட்டுருவாங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு உள்ளரங்கு கூட்டம் ஏதாச்சும் நடக்குனாலும், அது வந்து அவங்க சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு அதே மாரி வந்து 3 ஆண்டுகள் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க கட்சி சார்பா நெறைய பேர் பேசினாங்க. விஜய் அவர்கள் பேசின விதம் தான். ஓப்பனிங்லே வந்து பார்த்தீங்கன்னா, மைக்க பிடிச்சாச்சு. அப்புறம் என்னப்பா சரவெடிய கொளுத்தி போட்டுறலாமா? அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே, ஆளும் கட்சியா இருக்கட்டும், எதிர்க்கட்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விமர்சனம் செஞ்சிருக்காரு. இவரோட மோட்டிவ் என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதாவது இப்ப கூட்டணி கிடையாது அப்படின்றது வந்து யாரோடையும் கூட்டணி இல்ல அப்படின்றது வந்து தெளிவா நம்மளுக்கு புரியுது. அதனால தான் வந்து முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து விமர்சனம் பண்ணாம கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு ஜெயலலிதா மேடம் இருந்த மாறி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள் இவங்க இருந்த காலகட்டம்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க முதல்வரா இருந்ததுக்கு. அத எம்ஜிஆர் வந்து மேற்கோள் காட்டுறாரு. ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்னமுமே இருக்காங்க. கிராமம் சைடுல இன்னும் இருக்கு. அவங்களோட ஓட்டெல்லாம் கவரணும் அப்படின்றதுக்காண்டி அவங்கள பத்தி வந்து பிரைஸ் பண்ணி பேசுறாரு. ஜெயலலிதா மேடம் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா, பிரைஸ் பண்ணி தான் வந்து எந்த இடத்துல வந்து விமர்சனம் செஞ்சு பேசவே இல்ல. இப்ப இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா, விமர்சனம் செஞ்சு பேசுறாரு. அது நல்லா தெளிவா புரியுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக ஒரு கூட்டணி, பாஜக சார்பா ஒரு கூட்டணி அப்படின்ற விஷயத்தையும் வந்து போடுறாரு. நம்ம வந்து மக்கள்ட்ட இருக்க நம்ம கூட்டணி அப்படின்ற மாரி சொல்றாரு. மோஸ்ட்லி அவர் கூட இன்ன வரைக்கும் யாருமே கன்ஃபார்ம் ஆகவே இல்ல. வந்து ஒரு சில பேர்கள் எம்எல்ஏ ஒரு சில நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கூட போனாங்க. மூத்த தலைவரா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் போனாரு. ஒரு சில நபர்கள் போனாங்க. மத்தபடி வந்து யாருமே அவரோட கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் வந்து கன்ஃபார்மே ஆகவே இல்ல. அதனால மக்களோட நாங்க கூட்டணி அப்படின்றது தான் இது பண்ணாரு. எம்ஜிஆர் அவர்கள் 97ல வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியோல வந்து பேட்டி குடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அண்ணா இருந்த ஒரு இதுல இப்பல்லாம் இப்படியெல்லாம் இருக்கே, இப்படியெல்லாம் ஆட்சி நடத்துறாங்கன்னு சொன்னாரு. அதே தான் இப்ப நானுமே சொல்ல வரேன். எம்ஜிஆர் அவர்கள் இருந்தது, அண்ணா ஆட்சி செஞ்சதுல, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க காமராஜர் அவர்கள் ஆட்சி செஞ்சது இப்ப வந்து 2017க்கு பிறகு, 21க்கு பிறகு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜெயலலிதா அவர்களோட ஓட்டையுமே அவர் வந்து கவரணும்னு பார்க்கிறாரு. 2011ல வந்து பார்த்தீங்கன்னா, அணில்களா இருந்து வந்து உதவி பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அவருக்கு இந்த பெயரே வந்துச்சு. அதனால வந்து நெறைய டைம் பார்த்துருக்கோம். அவங்க கூட பேசினது, நெறைய விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. அதனால வந்து அவங்களையுமே பிரைஸ் பண்ணி பார்க்குறாரு. அதனால அவங்களோட ஓட்டுகளும் வந்து வரதுக்காக தான் வந்து அது பண்றாரு. எம்ஜிஆர் அவர்களையும் வந்து இது பண்றாரு. எம்ஜிஆர் மாரியே இது பண்றாருன்னா, அவரோட டயலாக் நம்மளே போடுவோம் அப்படின்ற விதங்களையுமே போடுறாரு. அதனால அதான் டைரக்ட் அட்டாக் பண்றாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு திருக்குறள் ஒண்ணு சொன்னாரு. அது வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்ப திருவள்ளுவர் இருந்திருந்தாங்க அப்டின்னா, தன்னை ஒரு திருவள்ளுவராக உணர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, திமுகவ ஒரு திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. இவர் எப்ப அட்டாக் பண்ணும்போதும், டிஎம்கே வந்து டைரக்ட்டா அட்டாக் பண்றாப்ல. ஆனா வந்து மத்த கட்சிகள சாஃப்ட் கார்னரா இது பண்றாரு. இன்னமும் ஒரு சில சேனல்கள நம்மளுமே பார்க்கிறோம். எல்லாரும் இன்னமும் அதிமுக வந்து விஜய் கூட்டணி கூட வருவாரு அப்டின்ற விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா ஜனநாயகன் பட விஷயம். அத பத்தி இதுல ஏதாச்சும் ஒரு க்ளூவாச்சு குடுப்பாரு. ஏன்னா போனதுலயே அழுத்தம் எதுவும் இருக்குமோ? நம்மள அடக்குற ஆளா நம்ம? அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசியிருந்தாரு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, வேல்முருகன் பாட்டு பாடுனாரு, டான்ஸ் ஆடி ஒரு மாரி ஸ்டெப் எல்லாம் போட்டு இது பண்ணாரு. அப்புறம் அந்த சொற்பொழிவு பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர் சுமதி அவர்கள் பாத்தீங்கன்னா, வீக்காக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாரும் பேசியிருந்தோம். ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. கேஷுவலா, காமா தான் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கையாண்டாரு. ஆனா, இந்த ஜனநாயகன் பட விஷயத்த பத்தி அவர் எதுவுமே சொல்லல. ஒரு ஹிண்ட் கூட. நம்ம படத்த வந்து இந்த மாரி பண்றாங்க. அவரு அரசியலையும், சினிமாவையும் தனித்தனியா பார்த்தாலுமே, இந்த இடத்துல கூட ஏதாச்சும் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. என்ன பேசுவாரு அப்படின்னா, இந்த மாரி நம்ம படத்த வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல ஏதாச்சும் ஒண்ணு போடுவாரு அப்படின்றத வந்து, இல்ல இப்படி ரிலீஸ் ஆக போகும். தடைகளை தாண்டி வரும். இல்ல இப்படியெல்லாம் நடக்கும். அப்படி ஏதாச்சும் ஒண்ணு. நான் ஏன்னா ஆடியோ லான்ச்ல சொன்னார்ல, சும்மாவே நம்மளுக்கு படத்துக்கு பிரச்சனைகள் வரும். இந்த படத்துக்கு எப்படி அப்படின்ற மாரி சொன்னாரு. இங்க ஏதாச்சும் ஒரு 2, 3 லைன் ஏதாச்சும் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம்.
ஒரு வார்த்தை கூட படத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிண்டோ இப்படி வரப்போகுது, இந்த நடக்குது, இந்த ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, படம் வந்து வேற ஏதோ நோக்கி போகுது. 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு நம்ம அரசியல் இது பண்றோம். இந்த படத்த வந்து நம்ம எதுவும் சொல்ல வேணாம் இங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இல்ல படம் எடுத்து ரிலீஸ் ஆக போகுது. ஏதோ ஒண்ணு ப்ராசஸ் வந்து ஃபைனல் ஆயிருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எதுக்கு அத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, வெயிட் பண்றாரோ என்னவோ. அதனால 2ல ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மேபி வந்து நான் முன்னாடியே நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும். படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி தான் நெறைய கட்டத்துலயுமே போயிட்டு இருக்கு. இவங்க வந்து கேவிட் போட்டாலுமே, இல்ல நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம். அதாவது ரிவ்யூ கமிஷன் போயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பாவே படம் ரிலீஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாரி தான் நம்மளும் சொன்னோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய விஷயங்களுமே அவர் பேசியிருந்தாரு. வீட்ல ஒருத்தவங்க இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் தூக்கத்துல இருந்தா கூட டிவி கேக் விசிலுக்கு போடுவாரு அப்படின்ற மாரி வந்து நெறைய வந்து காமெடியாவும் நெறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? இல்ல வந்து 26ல எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்த போறாரு? யாருக்கு வந்து ஸ்பாய்லரா இருக்க போறாரு? யாருக்கு கெய்னரா இருக்க போறாரு? இவர் சீட் வாங்குவாரா? இல்ல பெர்சன்டேஜ் வாங்குவாரா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 26 ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி 2 ஆண்டுகள் வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. அதுல 3வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க. அவங்களோட முதல் தேர்தல் 2026 இந்த தேர்தல் தான். நடுவுல வந்த எம்பி எலக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, யாருக்கும் நான் சப்போர்ட்டும் பண்ணல. நான் நிக்கவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எந்த ஒரு கட்சியுமே ஆரம்பிச்சுட்டு, எந்த ஒரு இவங்களும் இந்த மாரி பண்ணதில்ல. அவரு டிஃபரெண்டா ஒண்ணு பண்ணாரு. அத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவர் இது 2 ஆண்டுங்கும்போது உங்களோட மார்க் என்ன? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கொண்டு வர சொல்லுங்க. அடுத்த வீடியோலயாச்சும் உண்மைய சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன்.